பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாங்க எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டோம், ஆனா இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது. எவ்வளவு ஜெபம் பண்றோம், எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது. அப்ப என்னது? அப்ப எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா? ஏன் ஆண்டவர் எங்க ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு? நாங்க எல்லாமே ஜெபம் பண்ணி தானே செய்யறோம். பிறகு ஏன் இது நடக்க மாட்டேங்குது? ஏன் பாதியிலே நிக்குது? ஏன் எல்லாமே தாறுமாறா நடக்குது? அந்த மாதிரி சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? இல்ல, நம்ம இவ்வளவு ஜெபம் பண்றோமே, அப்ப இன்னொரு மாற்றம் வர மாட்டேங்குதே, இல்ல? அப்படி ஒரு கேள்வியெல்லாம் உள்ளத்துல எழும்போம்ல. ஆனா ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்காமல் இல்லை, நம்முடைய ஜெபத்தை கவனமாய் கேட்கிறார். என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, என் நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்க, என் மகள் ஜெபம் பண்ணுகிறாள், என் மகன் ஜெபம் பண்ணுகிறான் என்று ஆண்டவர் ஜெபத்தை கவனமாய் கேட்கிறார். ஆனா நம்ம எதிர்பார்த்தபடி சில சமயம் ஒரு பதில் கொடுப்பதில்லை. அதுதான் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதன்படி பதில் வராவிட்டால் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கலையே, இவ்வளவு ஜெபிச்சமேன்னு சோர்ந்து போய் விடுகிறோம். இல்ல, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். நீங்க என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அதுல பெஸ்டான விதத்துல ஆண்டவர் பதில் தருவார். என் பிள்ளைங்க தவறாப்பு எதிலே அகப்பட்டு கொள்ளக்கூடாது, எதிலையும் போய் சிக்கி கொள்ளக்கூடாது, அவங்களுக்கு நான் சரியான வேளையில சரியான காரியத்தை செய்து கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். ஆனா ஜெபத்தை மட்டும் அவர் கேட்கல, பதில் தரலன்னு மட்டும் நீங்க சொல்லாதுங்க, சரியா? வசனத்துல என்ன இருக்கு தெரியுமா? எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமுள்ள தேவன் அவர். அப்ப எப்படி உங்களுடைய வேண்டுதலை கேட்காம அவர் சும்மா இருப்பாரு? அவர் ஜெபத்தை கவனிக்கிறார், ஆண்டவர் கேட்கிறார். சில சமயம் தேவனுடைய அந்த அனந்த ஞானத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்குள்ள ஒரு எண்ணம் நமக்குள்ள உண்டாகும். ஆனா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுல முடிவு வந்தாதான் நமக்கு தெரியும் அது நன்மைக்கு ஏதுவா ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்துல நமக்கு இது விளங்காது. ஏன் இது தடையாய் போச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு தீமை வந்துச்சு, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி தானே செஞ்சோம் அப்படிலாம் நமக்கு நினைக்க தோன்றும். ஆனா நம்ம முடிவை யோசிக்கும் போதுதான் அதுல தேவனுடைய கரம் செயல்பட்டதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரனிடத்தில் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க. மகளுக்கு திருமணம் நாங்க ஒழுங்கு செய்துட்டோம், நிச்சயதார்த்தெல்லாம் முடிந்து விட்டது. இப்ப அந்த கல்யாண கார்டெல்லாம் அடிக்க நாங்க எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டோம். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நாங்க சொல்லிட்டோம், கூட வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் மகள் போய் சொல்லிட்டா. அப்போ ஒரு பெரிய சந்தோஷம், திருமணமாக போகிறதுன்ற மகிழ்ச்சி. திருமணத்திற்கான ஆயத்தங்களை குடும்பம் செய்துகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த மாப்பிள்ளை வீட்டார் சொல்லிட்டாங்க, ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அதாவது இவங்களால செய்ய முடியாத ஒரு டிமாண்ட். அப்படி சொல்லி அதை காரணமா வச்சு தடைப்படுத்திட்டாங்க, வேண்டான்னு சொல்லி. அப்ப திருமணம் நின்று விட்டாரு. அவங்களுக்கு ரொம்ப வெட்கம், மன சோர்வு. எல்லாருக்கும் சொல்லிட்டோம், கூட வேலை வந்த மகள் உடைந்து போய்விட்டாள். அப்போ அந்த மகள் ரொம்ப மனம் உடைஞ்சி, எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், என் கூட வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் இப்ப என்ன பதில் சொல்றது, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டோம், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், இனிமே எவ்வளவு பெரிய அவமானம்னு ரொம்ப மனம் உடைஞ்சி. அப்போ சங்கர் பிரதர்னி மதுரையில துதி சங்கர்னு சொல்லுவாங்கல்ல, துதி அந்த ஊழியத்தினுடைய அந்த ஊழியக்கார சங்கர் எனக்கு நல்ல நண்பர். அவங்ககிட்ட இந்த ஃபேமிலி வந்தாங்க, ரொம்ப அழுகிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. அப்ப அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஐயா அம்மா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்கும். இந்த பிரச்சனைக்காக ஆண்டவரை துதிங்க, இந்த அவமானத்துக்காக ஆண்டவரை துதிங்க, இது நின்று போனதுக்காக ஆண்டவரை துதிங்க. என் ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் நடக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க. கொஞ்சம் முதல்ல யோசனை தான், என்ன நாம இவ்வளவு கண்ணீரோடு அவமானம், நிந்த நெருக்கம், கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு வேதனையோடு இதுக்கு துதிங்கன்னு ஐயா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சரி, ஒரு ஊழியக்காரர் மூலம் ஆண்டவர் பேசுறாரு,
எதுவும் நன்மைக்காக ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லி, ஆண்டவரே இந்த திருமணம் தடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு மனதார துதிக்க ஆரம்பிச்சாங்க. சில நாள் ஆனது. அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் சொன்னாங்க, மேரேஜ் காரியம் தடைப்பட்டு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமையா, நாங்க ரொம்ப துக்கப்பட்டுட்டோம். அவர் சொன்னாரு, நல்லது, இந்த திருமணம் தடைப்பட்டதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த பையன் சரி கிடையாது, அவன் கேரக்டர் சரி கிடையாது, நீங்க ஏமாந்து போய் கல்யாணம் ஒழுங்கு பண்ணிட்டீங்க, அவனுக்கு வேறொரு பொண்ணோட தொடர்பு, அவன் லைஃப் சரி கிடையாது, நீங்க சரியா விசாரிக்காம பண்ணிட்டீங்க, அதனால தான் ஆண்டவரா பார்த்து நிறுத்திட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். இது மாத்தின திருமணத்துக்கு பிறகு தெரிஞ்சிருந்தா பிள்ளைனுடைய லைஃப் என்ன ஆயிருக்கும்? இப்பதான் அவளுக்கு தெரிந்தது ஏன் ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தினார். அப்போ நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறாரு, நமக்கு நலமானதை அவர் செய்யறாரு. நமக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் தெரிந்த தேவன் சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரம் இல்ல, நல்ல அழகா ரட்சிக்கப்பட்ட, தேவனுக்கு பயந்த, வரதட்சணை கேட்காத நல்ல ஒரு குடும்பத்தாரை கொண்டு வந்து, நல்ல ஒரு மகனை கொண்டு வந்து நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் அமைச்சு கொடுத்தார். அவங்க நன்றியோட ஊழியக்காரர் சந்திச்சு சொன்னாங்க, ஐயா நீங்க துதிங்க அப்படின்னு சொன்ன போது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்ன இந்த ஊழியக்கார ஐயா நம்ம பாரத்தை புரிந்து கொள்ளல, அவமானப்பட்டு வேதனையில நிக்கிறோம், இதுல போய் துதிங்கன்றாங்களே, நமக்காக ஏதோ ஒரு கண்ணீரோட பாரத்தோட ஜெபிப்பான்னு பார்த்தா துதிங்கன்னு ஈஸியா சொல்றாங்களேன்னு நினைச்சோம். ஆனா நீங்க சொன்ன வசனத்தின் அர்த்தம் இப்ப எங்களுக்கு புரியுது. ஆண்டவர் நன்மைக்காகத்தான் அதை தடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டோம். எங்க ஜெபத்தை அவர் கேட்டு இருக்கிறார் என்று சொல்லி இப்ப நல்ல வாழ்க்கையை மகளுக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி சந்தோஷமா சொன்னாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, வேலையில, படிப்புல, ஏதோ ஒரு காரியத்துல தடை, நீங்க எதிர்பார்த்தது நடக்கல, தோல்வி, ஏமாற்றம், அவமானம், நிந்தை, பரிகாசம், ஏதோ ஒன்று சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. நம்ம இவ்வளவு ஜெபிச்சோமே, ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? உண்மையா ஆண்டவர் எங்க ஜெபத்தை கேட்கிறாரா? அப்படிலாம் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இல்லை, நீங்க நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமுள்ள தேவன். அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். தன் உயிரையே உங்களுக்காக கொடுத்த ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட்டுருவாரா? உங்களை அப்படி ஒரு வேதனையில விட்டுருவாரா? நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கிறாரு. அதனால ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாளும் அவருடைய அன்பை நீங்க சந்தேகப்படாதுங்க. ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்ச்சியோடு இருங்க. முடிவு நன்மையா இருக்கும். நீங்க இந்த நாட்களை இழந்து போனதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, ஏசாயா 61:7. அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டத்தனையான பலன் வரும். உங்களுடைய பிள்ளைகள் காரியத்துல, பிசினஸ்ல, எல்லாத்திலையும் வரும். விசுவாசிங்க. இப்ப ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நாங்க உம்மை துதிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு இருக்கிறீங்க. ஏற்ற நேரத்துல பதில் தருவீங்க. நன்மையா நடத்துறீங்க. நல்ல வாய் திறந்து ஆண்டவரை துதிச்சு பாருங்க. உடனே நன்மையான ஆரம்பத்தை நீங்க காண்பீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகள், இந்த வாலிப மகன், வாலிப மகள், இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறப்பா. என் ஜெபம் கேட்கப்படலையே, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டாரா என்றெல்லாம் கேள்விகளோடு மனம் சோர்ந்து போயிருந்த இந்த பிள்ளைகளோட நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரப்பா. நீங்க எப்பொழுது எங்க ஜெபத்தை கேட்கிற தேவன். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ற வார்த்தையின்படி நன்மைக்காகவே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்றீங்கப்பா. அதை அறிந்து கொள்ள செய்த அன்பிற்காய் நன்றி. இப்பவும் உங்க பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ அதில் அற்புதத்தை காண செய்யுங்க. வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் என்று வாக்கு கொடுத்தீங்களே, உங்க பிள்ளைகளுக்கு அதை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரெண்டத்தனையான பலனை கொடுங்க. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த மகிழ பண்ணுங்க. அவருடைய மன சோர்வுகள் மாறட்டும், அந்த கலக்கங்கள் மாறட்டும், உற்சாகமான ஆவி தாங்கட்டும்.
முடிவு நன்மையாயிருக்கும். முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். நீங்க அப்படி ஒரு மகிழ்ச்சியை தருகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. சீக்கிரத்தில் இந்த நன்மை கண்டு மகளை செய்யும், அற்புதங்களை காணட்டும். வியாதிப்பட்ட பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ நோயினாலே பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு வலிகள் வேதனைகளோடு இருக்கிற இந்த சகோதரரை தொடும், இந்த சகோதரியை தொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தின் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நீர் அற்புதங்களை செய்த மகிழ பண்ணும். ஆண்டவருடைய வலதுகரம் தொடுகிறதற்காக நன்றி. உம்முடைய தள்ளும்புகளால் சுகம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரம் தொட்டு விட்டதற்காக, அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. நன்மைகளைக் கண்டு களிகூற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.